அவன் என்ன சொன்னா தெரியுமா நிம்மதி? நம்ம ரெண்டு பேரையும் தப்பா பேசுறான் நிம்மதி, சந்தேகப்படுறான் உன்ன. அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? நீ ஆரியை ஏத்துக்க மாட்டேங்கிறியா, உனக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனாலதான் என் கூட தனியா தப்பா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான் நிம்மதி. டேய் ராஸ்கல், உன்ன டேய் என்னடா நிம்மதி முன்னாடியே நடிக்க போறியா? இங்க பாரு, உனக்கெல்லாம் எனக்கு பயம் கிடையாது. நீ அப்படிதானே சொன்ன? நிம்மதிய பத்தி எவ்வளவு கேவலமா பேசின, அவளே என்னையும் வச்சு எப்படி எல்லாம் அசிங்கமா பேசின. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாதி. அப்படி பேசி இந்த அடி அடின்னு அடிச்சுட்டான் நிம்மதி. நீயே சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் தப்பா இருக்கிறதுக்காகவா என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோம்? அவன் அப்படிதான் நிம்மதி சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தீங்க, அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசுறான் நிம்மதி. நிம்மதி இல்ல, நிம்மதி நிம்மதி அவனை நம்பாத, அவன் பொய் சொல்றான் நிம்மதி, சத்தியமா சொல்றேன், நான் உன்னை சந்தேகப்படவே இல்ல. டேய் பொய் சொல்லாதடா. சரி, அப்படியே நீ நிம்மதிய சந்தேகப்படாமே இருக்கினாலும் அப்புறம் எப்படி கரெக்டா நிம்மதி இங்கதான் வரான்னு உனக்கு தெரிஞ்சு நீ இங்க வந்திருப்ப? கேளு நிம்மதி, கேளு. நீ அவன் கிட்ட சொல்லாம தானே வந்த, ஆனா அவன் எப்படி கரெக்டா இங்க வந்திருக்கான்? அப்ப உன்னை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்திருக்கான். என்ன சொல்லி இருந்தா கூட நான் தாங்கிக்கிட்டு இருந்திருப்பேன் நிம்மதி. ஆனா ஒன்ன போய் எவ்வளவு அசிங்கமா பேசினா தெரியுமா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நீயும் நிம்மதியும் இங்க தனியா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அசிங்கமா கேட்டா நிம்மதி. என்ன சொன்ன? என்னையும் உன்னையும் தப்பா வச்சு ஆதி பேசினானா? ஆமா நிம்மதி, சத்தியமா பேசினா. நிம்மதி எதுக்கு என்ன அடிச்ச? ஹேண்டா, நீ என்ன பேசினாலும் நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? கிரிஷ், எனக்கு ஆதிய பத்தி நல்லாவே தெரியும். அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான், எப்படி இங்க வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா என்ன சந்தேகப்பட்டு மட்டும் இங்க வந்திருக்க மாட்டான். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வேணா இங்க வந்திருப்பானே தவிர என் மேல சந்தேகப்பட்டோ இல்ல டவுட்லயோ இங்க வந்திருக்கவே மாட்டாங்கற. அப்புறம் எப்படிடா என்ன பத்தி தப்பா உன்கிட்ட பேசிருப்பான்னு வேற சொல்ற? நிம்மதி அது நீ ஆதிய பத்தி என்ன வேணாலும் தப்பு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனா என்ன சந்தேகப்படுறான்னு சொன்னல, அதை என்னால சத்தியமா நம்ப முடியல. நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா நீ கொடுத்த ஜூஸ குடிச்சேன், குடிச்சோனே நான் மயங்கிட்டேன். அப்புறம் இப்பதான் எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு பார்த்தா ஆதியும் இங்க இருக்கான். அப்ப என்னவோ நடந்திருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நான் கண்ணை முழிச்சோனே ஆதி உன்னை பத்தி தப்பா பேசுறான்னு நீ சொன்ன பாரு, அதை என்னால ஏத்துக்கவே முடியல. எங்க பாரு கிரிஷ், நீ எப்படின்னு கூட எனக்கு முழுசா தெரியாது. ஆனா ஆதி என் ஃப்ரெண்டுடா, அவன் எப்படின்னு எனக்கு தெரியும். ரோட்ல போற பொண்ணுங்களை கூட மதிக்கிற வேண்டாவன். அவன் போய் என்ன தப்பா சொல்லிட்டான்னு நீ சொன்னல, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் சொல்றேன், ஆதி கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டான். அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ, சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவன்தான் காரணமா? சத்தியமா சத்தியமா நான் சொல்லல நிம்மதி. நிம்மதி இப்ப சொல்லு, உண்மைய சொல்லு, இங்க என்ன நடந்துச்சு? அதான் நிம்மதி சொன்னேனே, தெரியல, ஜூஸ் குடிச்சோன்னே நீ மயங்கிட்ட. அதுக்கப்புறம் ஆதி திடீர்னு இங்க வந்தான், வந்து என்ன அடிச்சான், அவ்வளவுதான் நிம்மதி. ஆதி, நான் இங்க வரப்போறேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே, நீ எப்படி கரெக்டா இங்க வந்த? நிம்மதி நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி சத்தியமா கிறிஷ் சொன்ன மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லல நிம்மதி. உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சு கூட பார்த்தது இல்லடி. அது எனக்கு தெரியும், நீ எப்போதுமே என்ன தப்பாவே நினைக்க மாட்ட. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்காதி. இப்ப கூட ஒரு விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தனே, திடீர்னு எதுக்காக எனக்கு தாலி கட்டணுன்றதுதான் இப்ப வரைக்கும் டவுட்டே. ஆனா அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு எனக்கு புரியுது. அந்த குழப்பத்தை நானும் ரொம்ப நாளாவே கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் விடு, நீ எப்படி இங்க வந்த அதை மட்டும் சொல்லு. சொல்றேன் நிம்மதி, எல்லாத்தையுமே சொல்றேன். நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த கிருஷ்ணனும் நல்லவன் கிடையாது நிம்மதி. அவன் எவ்வளவு மானம் கிட்டவன உனக்கு இப்ப நான் சொல்றேன். நீ போன் பேசிட்டு இருந்தப்ப நான் பின்னாடி தான் நிம்மதி நின்னுட்டு இருந்தேன். நீ கிருஷ் கிட்ட தான் காசு கேட்டுட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னது? ஆமா, எங்க அண்ணன் கிட்டயும் நீ காசு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்ட. வேற எப்படி நீ காசை புரட்ட போறேன்னு உன் பின்னாடி வந்து நின்னு நீ பேசினதெல்லாம் நான் கேட்டேன். ஆனா சத்தியமா நிம்மதி, உன் மேல சந்தேகப்பட்டலாம் நான் இங்க வரல. கிருஷ் ஒரு வார்த்தை சொன்னா பாத்தியா, ஆதிக்கு தெரியாம நீ மட்டும் வானு,
அப்பதான் எனக்கு டவுட் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட கேட்கும் போதும் நீ என்கிட்ட கிறிஷ பார்க்க தான் போறேன்னு சொல்லல. எனக்கு டவுட் இன்னும் அதிகமாச்சு. இந்த கிறிஷ் என்ன வேணாலும் உன்னை பண்ணுவான்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நீ கிறிஷ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேன். என்ன சொல்ற ஆதி? நான் வரதுக்கு முன்னாடி நீ வந்துட்டியா? ஆமா நிம்மதி, உனக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேன். இவன் கண்டிப்பா ஏதாவது உன்னை பண்ணுவான்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த பெட்ரூம்ல என்னோட போன்ல கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வெளியே நின்னுட்டு இருந்தேன். கேமராவா? கேமராவா? ஆமா, அந்த ஜன்னல தான் அந்த கேமரா இருக்கு. இவ்வளவு நேரம் இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே என்னோட போன்ல கேப்சர் ஆயிருக்கும். இவனோட சுயநலம் என்னன்னு இப்பயாவது உனக்கு தெரியணும் நிம்மதி. அதுக்காக தான் நான் இந்த போன் கேமராவே செட் பண்ணேன். போன் கேமரா எங்க இருக்கு? உனக்கு பின்னாடி இருக்கிற ஜன்னல்ல தான் இருக்கு. நீ எடுத்து பாரு. எங்க இருக்கு? என்னென்னலாம் பேசியிருக்கான்? நிம்மதி, எல்லாத்தையும் பாரு. ஆனா தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாத. நிம்மதி நிம்மதி, அவன் சொல்றத நம்பாத. அவன் போய் சொல்றான் நிம்மதி. இல்ல நிம்மதி, நான் அப்படிலாம் பண்ணல. சத்தியமா காசு கொடுக்கறதுக்காக தான் உன்னை வர வச்சேன் நிம்மதி. வேற வேற எந்த நோக்கமும் இல்ல நிம்மதி. என்னது? ஏண்டா இன்னும் ஆதி போய் சொல்றான்னு நீ சொல்லிட்டு இருக்கியா? இதுல தான் பச்சையா தெரியுதேடா. ஆதி வீடியோ ப்ரூஃபோட என்கிட்ட காமிச்சிருக்கான். இதுக்கு மேலேயும் உன்னை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளாடா? கிரிஷ் கிரிஷ் எதுக்காக இப்படி பண்ண? சொல்லுடா, எதுக்காக இப்படி பண்ண? நிம்மதி நிம்மதி, அது தெளிவா எனக்கு ஜூஸ்ல மருந்த கலந்து கொடுத்துட்டு எனக்கு மயக்கம் வர வச்சு என்ன அந்த பெட்ல தூக்கி போட்டு நீ ட்ரெஸ் கழட்டி சொல்லவே வாய் கூசுது. ச்சீ, அசிங்கமா இல்ல உனக்கு? சொல்லுடா, எதுக்காக இப்படி பண்ண சொல்லு. நிம்மதி, கோவப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளு நிம்மதி. இங்க பாரு நிம்மதி, நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தப்போ இந்த பொறுக்கி தானே நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டி உன் கழுத்துல தாலி கட்டினா. நம்ம லவ் பண்றோம்னு தெரிஞ்சுமே அவன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்ல. அந்த அது தாங்க முடியாம தான் நான் ஏதோ ஏதோ சுயநினைவு இல்லாம பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நிம்மதி. நிம்மதி, என்னது சுயநினைவு இல்லாம பண்ணியா? ஆமா நிம்மதி, எனக்கு தப்பான நோக்கம்லாம் இல்ல. சத்தியமா சொல்றேன். வாய மூடுடா. எவ்ளோ தைரியம் இருந்தா உன்கிட்ட நான் காசு கேட்டதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ என்ன இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சு ஜூஸ்ல மயக்க மருந்த வர கலந்து விட்டுருப்ப. அது மட்டும் இல்லாம என்ன படிக்க வச்சு கொஞ்ச நேரத்துல என் வாழ்க்கையை சீரழிச்சிருப்ப. டேய் பொறுக்கி நாயே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதி எனக்கு தாலி கட்டினவன்டா. அவன் நினைச்சிருந்தா எப்பவோ என்ன வேணாலும் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவன் சுண்ட விரல் கூட என் மேல பட்டது கிடையாது தெரியுமா? அவன் ஆம்பளடா. அவன் பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவன். ஆனா ஒண்ணு போய் லவ் பண்ணேன்னு நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுது கிரஷ். நிம்மதி இல்ல, அது உன்னை பார்க்கும் போதே அருவருப்பா இருக்குடா. நிம்மதி, இப்ப அவன் இப்படி பண்ணாங்கிறதுக்காக நீ இவ்வளவு தூரம் எமோஷனல் ஆகி கோவப்படுறியே. ஆனா கல்யாணத்தப்ப அவன் வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆனவன் நிம்மதி. அதை நினைச்சா நீ தாங்க மாட்டேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் இதை உன்கிட்ட சொல்லாம இருக்கேன். நீ ரொம்ப பாவம் நிம்மதி. உன்னை அவன் ஏமாத்தி இருக்கான். என்னாலே அதை தாங்கிக்க முடியல. அதனால நீ சத்தியமா தாங்க மாட்டேன். ஏண்டா இப்படி பண்ண? எனக்கு பதில் சொல்லுடா. நிம்மதி நிம்மதி, அது கிரேஷ். யாரது? ஐயோ ஜெனி. கிரேஷ், சர்ப்ரைஸ். இந்த பொண்ணா?
இந்த பொண்ணையும் இந்த மானங்கிட்ட கிருஷியும் தானே இவங்களோட நிச்சயதார்த்த பேனர்ல நம்ம பார்த்தோம். அந்த பொண்ணு இங்க வந்துட்டா. ஐயோ, எல்லா உண்மையும் இப்ப நிம்மதிக்கு தெரிய போகுதா? கிரிஷ், யார் இவங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜெனி, ஜெனி, நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு வந்தியா? என்ன கிரிஷ், 1 மந்தா ஃபாரின் ட்ரிப் போயிருந்தேன். சர்ப்ரைஸா உன்னை வந்து பார்க்கலான்னு யார்கிட்டயுமே சொல்லாம வந்தா. நீ என்ன எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குற? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? அத நான் கேட்கணுங்க. நீங்க யாரு? எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது, உங்களோட கெஸ்ட் ஹவுஸா? ஆமா. கிரிஷ், என்னது இது? யார் இவங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாமே இருக்க. கிரிஷ், யார் இந்த பொண்ணு? சொல்லு. நிம்மதி, இது இது ஜெனி. அது தெரியுது. இந்த பொண்ணு உனக்கு யாரு? இது உன்னோட கெஸ்ட் ஹவுஸ் தானே சொன்ன. இது அவங்க கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்றாங்க. யார் அது? சொல்லு. கிரிஷ், அந்த பொண்ணு யாரு? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ, 2 பேரும் மாத்தி மாத்தி கேக்குறாளுங்களே. நான் இப்ப என்ன சொல்லுவேன்? ஜெனி, ஜெனி, இது நிம்மதி. ஓகே. அவங்க அவங்க என் ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலா என்கிட்ட பணம் கேட்டு இருந்தாங்க. அதான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க தரேன்னு சொன்னேன். அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம். பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. டேய் பொறுக்கி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு பணம் வர தரியா நீ? என்ற மானம் கெட்டவனே, உன் பணத்தை வர நான் வாங்கணுமா? அப்படிதான் எங்க அம்மாவோட வட்டியை நான் அடைக்கணும்னு இல்ல. உன் காசு எனக்கு 1 ரூபாய் கூட வேண்டாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க நீங்க பாட்டுக்கு எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு கிருஷியை திட்டிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இது எனக்கும் கிருஷிக்குமான பிரச்சனை. இதுல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. என்னது, உங்களுக்கும் கிருஷிக்குமான பிரச்சனையா? ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் பிரச்சனைனா நான் எப்படி தலையிடாம இருக்க முடியும்? ஏங்க, உங்களால தலையிடாம இருக்க முடியாதா? அப்படி யாரு நீங்க? நான் கிருஷோட ஃபியான்சி. நான் தானே கேட்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் நான் கேட்காம வேற யார் கேப்பா? போச்சு. என்னது, கிருஷோட ஃபியான்சியா? ஆமா, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் கிருஷ்க்கும் கல்யாணம். அப்போ நீங்க வந்து பொறுக்கி மானங்கிட்ட வேணா பேசும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அட பாவி. டேய், நான் உன்கிட்ட காசு கேக்கும்போது நீ என்ன சொன்ன? நான் பீச்ல உன்னை நினைச்சிட்டு குடிச்சிட்டு இருக்கேன் நிம்மதி. என்னால உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்ன. வாட்? டேய், அப்ப அப்ப இதெல்லாம் என்னது? ஐயோ நிம்மதி, நீ கொஞ்ச நேரம் கோபப்படாத. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் யாரு அத சொல்லுங்க. நீங்க கிருஷோட ஃப்ரெண்டா? இல்ல, கிருஷ் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண. அவனும் என்ன லவ் பண்ணா. நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தோம். என்னது, லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா. கிருஷ், இத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஜெனி, ஜெனி, அது வந்து எனக்கு சடனா 2 months முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கிருஷ் கிட்ட பேசவே இல்ல. இப்போ திடீர்னு எனக்கு 75,000 ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் கிருஷ் கிட்ட கேட்டிருந்தேன். அவன் தான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வான்னு சொல்லி கூப்பிட்டான். ஆனா இங்க வந்து பார்த்தா ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து நான் மயக்கம் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். இதுல வீடியோவோட எவிடன்ஸ் இருக்கு. வாட் இஸ் திஸ் கிரிஷ்? சீ, இவ்ளோ கேவலமானவனா நீ? சிஸ்டர், ஒரு நிமிஷம். உங்களுக்கு எப்ப சடனா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி. டேட் சொல்லுங்க. டிசம்பர் 4. டிசம்பர் 4 கரெக்ட்டா எனக்கும் கிரிஷ்க்கும் அப்பதான் நிச்சயதார்த்தம் ஆச்சு. என்ன சொன்னீங்க? அப்பதான் உங்களுக்கும் கிரிஷ்க்கும் நிச்சயதார்த்தம் ஆச்சா? அப்பலாம் நாங்க லவ் பண்ணிட்டு தானே இருந்தோம். கிரிஷ், அப்ப நீ என்ன ஏமாத்திட்டு தான் இருந்தியா? நீ என்ன லவ் பண்ணலையா? அது வந்து நிம்மதி, அது பொறுக்கி நாயே, உன்னை போய் நல்ல வேணும் நம்பிட்டு இருந்தேனேடா. என்ன லவ் பண்ணது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தி அந்த பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கப்புறமும் உனக்கு ஆசை தீரல. என்னை இங்க வர வச்சு என்னை கெடுக்க பாத்திருக்க. அதுவும் என்னையும் ஏமாத்தி அந்த பொண்ணையும் ஏமாத்தி அது மட்டும் இந்த டைம்க்கு இங்க வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சொல்லுடா பொறுக்கி நாயே. எதுக்குடா இப்படி பண்ண? எதுக்குடா என்ன ஏமாத்தின? எத்தனை வாட்டி ஆதி சொல்லிருப்பான் தெரியுமா, அந்த கிருஷ்ணன் நம்பாதன்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல. முட்டாள்தனமா உன்ன போய் நம்பியிருக்கேனே.
அத நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன நம்ப வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு நிச்சயம் பண்ணி இப்ப எனக்கும் துரோகம் அந்த பொண்ணுக்கும் துரோகம். பொண்ணுங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கோ? உன்ன செருப்ப கலட்டி ஒட்டிக்கணும்டா. நிம்மதி, நல்லா அடிங்க. இன்னும் என்னோட சார்பில் 2 சேர்த்து போடுங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களையும் ஏமாத்திட்டு என்ன ஏமாத்திருக்க அந்த ராஸ்கல் இந்த ஃப்ராட் பையனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். எங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இவனை உள்ள தள்ளி கண்டிப்பா முட்டிக்கு முட்டி தட்டி இவனை வெளியவே விடக்கூடாது. ஜாமீன்ல கூட வர விடக்கூடாது. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி ஃப்ராட கண்டிப்பா நம்ம வெளிய விடவே கூடாது. இல்லனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆபத்து தான். நீ என் மனச புரிஞ்சுக்கல. நீ என்னோட உடம்பு வேணும் தானே என்ன இங்க வர வச்ச. உன்ன மாதிரி ஆளுங்களை வெளியே விட்டோம்னா அது இந்த சமுதாயத்துக்கே சீர்கேடுடா. உன்னை கண்டிப்பா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறேன். சிஎம் வரைக்கும் போகதான் போறேன். உன்ன மாதிரி நிறைய பசங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கிறது இல்லடா. அதனாலதான் நீங்களா மேலும் மேலும் எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நாட்டுல மட்டும் தப்பு பண்றவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சதுன்னு வச்சுக்கோயேன், அந்த தப்பு அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா அதுதானே நடக்க மாட்டேங்குது. நான் போராடுவேன்டா, கண்டிப்பா போராடுவேன். உனக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன். நானும் உங்க கூட வரேன் சிஸ்டர். நீங்க கவலைப்படாதீங்க. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆனா சிஸ்டர், நல்ல வேலை உங்ககிட்ட அவன் தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தப்பிச்சிட்டீங்க. எனக்கு இவன் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் தப்பிச்சிட்டேன். எத்தனை பேர் மேல ஆசைப்பட்டிருப்பான். ஆனா ஒண்ணு கூட அவனுக்கு நடக்கல பாத்தீங்களா? நடக்க கூடாது. கண்டிப்பா இவனுக்கெல்லாம் எந்த சுகமே கிடைக்க கூடாது. கரெக்டா சொன்னீங்க ஜெனி. இவனை சும்மாவே விடக்கூடாது. ஆதி, நிம்மதி, இவனுக்கு கரெக்டான ஆள் நீ மட்டும்தான். நிம்மதி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன்டி உனக்காக. என்ன கெடுக்க வந்தால ஒருவேளை இவன் என்ன கெடுத்திருந்தானா என்ன பண்ணிருப்பியோ? அத பண்ணுடா, பண்ணு. நிம்மதி, எனக்கும் இவனை கொல்லணும் போலதான் இருக்கு. உன்னை அப்படி நினைச்சதுக்கே நான் கொண்டிருக்கணும். ஆனா இவனை நம்ம போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். நிம்மதி, ஒரு உயிரை எடுக்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஆனா இவனை வெளியே வரப்படாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். சரி, கிரிஷ், இதுக்கப்புறம் உன் சாப்டரை க்ளோஸ். அடடடடடா, வரே வா. கிரிஷோட சாப்டர் மொத்தமாவே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன மக்களே, நேற்று எபிசோட் பார்த்து நிறைய பேர் கோவமா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு எப்படி? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இதுக்கப்புறம் நிம்மதி ஆதியை புரிஞ்சுப்பாளா? உண்மையாவே எனக்கு என்ன நடந்திருக்கோ இதெல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல எப்படி எல்லாரும் கன்வே பண்றாங்கன்றத மறக்காம பார்க்கலாம். அப்புறம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ பணத்தை எப்படி ஆதியும் நிம்மதியும் புரட்ட போறாங்க, அதுல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்ல சிக்கன் குழம்பும் மீன் வறுவலும். என்னடா சண்டே நான்வெஜ் எடுக்காம சாட்டர்டேவே எடுத்திருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க? ஒன்னும் இல்லைங்க, நாளைக்கு நம்ம சாய் குட்டிக்கு பெயிண்டிங் காம்படிஷன் இருக்கு. சோ நாளைக்கு ஃபுல்லாவே பிஸியா இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்க நான்வெஜ் சமைச்சிட்டோம். என்ன ஆகுதோ இல்லையோ, நம்மளுக்கு நான்வெஜ் ரொம்ப முக்கியம்பா. சரி, நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.